ஹலோ ஆல், இந்த கிளைமேட்டுக்கு நல்ல சூடான இட்லி கூட சிக்கன் குருமா வச்சு சாப்பிட்றதுக்கு அட்டகாசமாக இருக்கும். என்னோட ஸ்டைலில் குயிக்காக ஒரு சிக்கன் குருமா எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம். குக்கரில் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு ஹோல் கரம் மசாலா ஸ்பைசஸ், கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கிட்டு பொடிசு நறுக்கின வெங்காயம் சேர்த்து பொன்னிறமானதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா பொடிசு நறுக்கின ஒரு தக்காளி, புதினா, தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து வதக்கிட்டேன். இது நல்லா சாஃப்ட் ஆகட்டும். மிக்சி ஜாரில் தேங்காய், பட்டை, கிராம்பு, 1/4 டீஸ்பூன் மிளகு, சீரகம், சோம்பு, கசகசா, முந்திரி ஆட் பண்ணிட்டேன். இது எல்லாமே நல்ல மைய விழுதாக அரைச்சிக்கிட்டேன். இப்போ தக்காளி நல்லா சாஃப்ட் ஆனதுக்கப்புறமா வாஷ் பண்ணி வச்சிருக்கிற சிக்கனை இதில் ஆட் பண்ணிட்டேன். ஒரு 2 மினிட்ஸ் இதை நல்லா கலந்து விட்டுட்டு குழம்பு மிளகாய் தூள் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு மைல்டான ஸ்பைசி போதும்னா குழம்பு மிளகாய் தூள் மட்டும் சேர்த்துக்கலாம். எனக்கு கொஞ்சம் ஸ்பைசி வேணுங்கிறதுனால மிளகாய் தூளும் கொஞ்சமாக மல்லித்தூளும் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். அரைச்சி வச்சிருந்த தேங்காய் விழுது இதில் ஆட் பண்ணி இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இதில் உப்பு சரி பார்த்து ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா ஒரு விசில் விட்டு எடுத்துக்கிட்டேன். கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷான மல்லித்தலை சேர்த்து இறக்குனீங்கன்னா தோசை, இட்லி, சாதத்துக்கு, கீ ரைஸ்க்கெல்லாம் செம்மையாக இருக்கும். கண்டிப்பாக இந்த சிக்கன் குருமா ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.